ஹலோ, நான் உங்கள் எஸ்எஸ். இன்றைக்கி போண்டா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை பருப்பை ஒரு கப் எடுத்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த ஒரு விசிலையே எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நாலு கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உரிச்சு வச்சுருக்க வெங்காயம் ஒரு 400 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது நான் வீட்டில் அரைச்சதை கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஆறணும். அப்புறம் ஒரு மிக்சியில் 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அடி அடித்து வச்சோம்னா இந்த அளவுக்கு அரைஞ்சிரும். அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த உருண்டையில் 1 ஸ்பூன் கடல மாவோ இல்லைன்னா சோள மாவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துனா தான் நல்லா கட்டி மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்போட கண்டிப்பாக கடலை மாவு இல்லைன்னா சோள மாவு சேர்க்கணும். அப்படின்னா தான் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக உருண்டை வரும். எல்லாம் அந்த அரைச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டாவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கஸ்தூரி மெட்டி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க போண்டாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டாலே போதும். அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், போண்டா இந்த அளவுக்கு அப்படியே முழுசாக இருக்கு. மல்லி தூவி இறக்கணும். குழம்பு ரெடி. சூப்பரான போண்டா குருமா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பாடு போண்டா குருமா. அந்த போண்டா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள்.